Hello students, welcome to IKIS Academy. இந்த வீடியோல நம்ம டிசம்பர் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு கொஸ்டின் நேற்று வந்து நம்ம பார்த்தோம் திருவள்ளுவர் சிலை வந்து உருவாக்கி 25 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அதுக்காக வந்து நம்ம முக ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலைக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நேம் திருவள்ளுவர் சிலைக்கு 25 ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி முக ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஒரு நேம் கொடுத்தாங்க. அது அந்த நேம் வந்து என்னென்ன அவர் வந்து கொடுத்தாரு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சமீபத்தில் 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? எங்க நடந்துச்சு அப்படின்னா ராஜஸ்தான்ல நடந்துச்சு. ஓகேவா? இந்த மாநாட்டுல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்த மாநாட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ராஜஸ்தான்ல வந்து நடந்துச்சு 55வது ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து யார் வந்து ஹெட்டா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் அவங்க ஹெட்டு. இதன் மூலியமா இதுக்கு கீழே அவங்க கீழே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் நிதி அமைச்சர்களும் இருப்பாங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு வரி வந்து 12% இருக்கு. இதை வந்து நீங்க 5% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து டிஸ்கஷன் போச்சு. ஓகேவா? ஸோ செறிவூட்டப்பட்ட அரிசி வித்துக்களையும் வழக்கமான அரிசியையும் ஒன்று சேர்த்து செறிவூட்டப்பட்ட அரிசி தயாரிக்கப்படுகிறது. இதுல வந்து பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின்கள், இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் உள்ளிட்ட நுண்ணூட்ட சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட அரிசியில இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம சாப்பிட்ற பாப்கார்ன் இருக்கு இல்லையா, அதுல வந்து சால்ட்டும் அது கூட வந்து அந்த மசாலா போட்டு தருவாங்க இல்லையா, அதுவும் சேர்த்து வந்து இருந்துச்சு போட்டு இருக்கு. ஆனா வந்து பேக்கெட் பண்ணாம லூஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க வந்து 5% வந்து ஜிஎஸ்டி கட்டினா போதும். இன்கேஸ் பேக்கெட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா நீங்க 12% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். அது இல்லாம இப்போ அதுல வந்து மேல வந்து கேரமல் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேரமல் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க 18% வந்து ஜிஎஸ்டி வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? ஓகே, இந்த மாநாட்டில் வந்து இது நடந்துச்சு. அது இல்லாம இந்த ஜிஎஸ்டி 55th மாநாடுல நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர், தமிழகத்தின் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, கேன்சருக்கான மரபணு சிகிச்சை அதுக்கான ஜிஎஸ்டி வந்து 12% தான் இருக்கு. இதை வந்து நீங்க 0% கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழகத்தின் நிதி அமைச்சர் வந்து புற்றுநோய் மரபணு சிகிச்சைக்கான வரியை வந்து நீங்க முழுவதுமா ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அவர் வந்து அவரோட சஜஷன் வந்து அவருடைய பரிந்துரையை வந்து கொடுத்திருக்காரு. ஓகேவா? இதுக்கானது புற்றுநோய் மரபணு சிகிச்சைக்கு 12% இருந்து நீங்க 0% வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரு பரிந்துரை பண்ணியிருக்காரு. யாருன்னா நம்ம தமிழகத்தின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக இப்ப யார் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா மதன் லோகர். ஓகேவா? இதுவே ஐநாவோட செக்ரட்டரி செயலர் யார் அப்படின்னா அண்டோனியா குட்ரெஸ் அப்படின்றவங்க. இப்போ நீதி கவுன்சிலின் தலைவர்னு கேட்டனால மதன் லோகர், இவர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி, அதாவது சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்காரு. ஓகேவா? உச்ச நீதிமன்ற ஜட்ஜ் நீதிபதியா வந்து இருந்திருக்காரு, சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்காரு. இவர் தான் மதன் லோகர். இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் வந்து 2018 வரைக்கும் ஜட்ஜா இருந்தாரு நம்ம சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்கப்புறம் ஃபிஜி நாட்டுல அங்கேயும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர், அதாவது இந்திய நாட்டுல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்த முதல் நபர் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம மதன் லோகர் அவங்க தான். ஓகேவா? நம்ம சுப்ரீம் கோர்ட்லயும் ஜட்ஜா இருந்திருக்காங்க, வேற ஒரு நாட்டோட சுப்ரீம் கோர்ட்லயும் ஜட்ஜா இருந்திருக்காங்க அப்படின்னா அது யாரு? முதலா இவர் தான் இருந்திருக்காரு இந்த மாதிரி. சோ அது யார் அப்படின்னா மதன் லோகர். ஓகேவா? சோ இந்த ஸ்டீஃபன் ஃப்ரெஜினா யார் அப்படின்னா ஆஸ்திரியா நாட்டோட செயலரா இருந்திருக்கவர். இவர் வந்து இந்தியா சார்பில் இருக்காரு. இவர் வந்து ஆஸ்திரேலியா நாட்டின் சார்பில், இவர் வந்து ஆஸ்திரேலியா நாட்டின் சார்பில் வந்து யாருன்னா ரோசாலி பாரதி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்த ஈவெண்ட் வந்து நேற்று பார்த்தோம் நம்ம டிசம்பர் 21 உலக தியான தினம்னு பார்த்தோமா. இது வந்து உலக தியான தினமா டிசம்பர் 21 நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஐநா வந்து உலக தியான தினமா டிசம்பர் 21 இருக்கு
கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி ஐநா பொதுச்சபையில் ஒருமனதாக வந்து ஏற்றிருக்காங்க. ஓகேவா, டிசம்பர் 21 உலக தியான தினமா நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஐநா வந்து முழு மனதா வந்து ஒத்துக்கல, ஒரு மனதா தான் டிசம்பர் 7ஆம் தேதியை வந்து ஒத்துட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம இங்க பாக்குறோம். அப்போ உலக தியான தினம் எது அப்படின்னா டிசம்பர் 21. எப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஐநா அப்படின்னா லாஸ்ட் டிசம்பர் 7ல. ஓகேவா, சரி. அடுத்து, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இந்தியாவை சேர்க்க எந்த நாடு ஆதரவு தெரிவித்துள்ளது? நம்ம நார்மலா பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், நம்மளுடைய நட்பு நாடு எது அப்படின்னா ரஷ்யா. ஸோ வந்து நம்ம வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல பெர்மனன்ட் மெம்பரா வந்து யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா தான். ஸோ இது ஆல்ரெடி 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. யார் யார் அப்படின்னா சீனா, பிரான்ஸ், ரஷ்யன் ஃபெடரேஷன் அதாவது ரஷ்ய கூட்டமைப்பு, அப்புறம் யூகே இங்கிலாந்து வந்து இருக்காங்க. சரியா, அது இல்லாம யூஎஸ் இருப்பாங்க. ஓகேவா, அப்புறம் நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் 10 பேர் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் அவங்கள வந்து செலக்ட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ நம்மள வந்து இந்தியாவை ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினராக இருக்குமாறு எந்த நாடு பரிந்துரைத்தது அப்படின்னா ரஷ்யா தான் வந்து பரிந்துரைக்காங்க. இதுல வந்து 5 நிரந்தர உறுப்பினர்களும் 10 தற்காலிக உறுப்பினர்களும் வந்து இந்த பாதுகாப்பு கவுன்சில வந்து யூஎன் பாதுகாப்பு கவுன்சில இருந்துட்டு இருக்காங்க. ஓகேவா, சோ தேர்தல் நடத்த விதிமுறைகள் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இது வந்து 1961ல தான் வந்து நிறைவேற்றிருக்காங்க. இதை ஏன் நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னா இந்த 1961 99வது விதிமுறையில தேர்தல் சம்பந்தமா சில அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது கேமரால வந்து எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகுது இல்லையா, அந்த கேமரால ரெஜிஸ்டர் ஆகுறது எல்லாமே வந்து யார் வந்து எலெக்ஷன் நின்னாங்க வேட்பாளர் நின்றுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த இதுல வந்து ஓட்டிங் கரெக்டா நடந்திருக்கா, எந்த ஒரு தவறுதலும் நடக்கலையா அப்படின்றத வந்து இந்த கேமரா காட்சியை வந்து அவர் வந்து பார்க்க முடியும். ஆனா இப்போ இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மற்றவர்களும் இந்த கேமரா காட்சியை வாங்கி பார்க்கலாம், ஆனா இவங்க வந்து கோர்ட்ல வந்து பெர்மிஷன் வாங்கணும். யார் வாங்கி பாக்குறாங்களோ அவங்க வந்து கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கி பார்க்க முடியும். இது ஏன்னா வந்து எந்த ஒரு தவறான கண்ணோட்டத்தையும் இது வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது, தவறுதலான வேற எந்த விஷயத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து விதியை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இதுதான் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எந்த ஆண்டு 1961. அடுத்து, சமீபத்தில் உள்நாட்டில் மிக நவீனமாக தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல் எது அப்படின்னா நீலகிரி, சூரத் 2 போர்க்கப்பல்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க. எதன்படி அப்படின்னா ஸ்டெல்த் அப்படின்ற தொழில்நுட்பம், ஸ்டெல்த் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படின்னா இப்போ வந்து நிறைய இப்போ எதிர்நாடு வராங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய சென்சார்ஸ் வச்சிருப்பாங்க, ரேடார்ஸ் வச்சிருப்பாங்க, நம்ம இதையும் அவங்க வந்து சென்சார் பண்ண முடியும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி சென்சார் எல்லாமே கூட அவங்க வந்து மறைச்சி செயல்படுற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து அவங்க சென்சாரே வச்சு மறைச்சிருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த 2 போர்க்கப்பல்களும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளவு பாதுகாப்பா அவங்க இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த டெக்னாலஜி தான் ஸ்டெல்த் டெக்னாலஜி. ஓகேவா, யார் அப்படின்னா மசஹான், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, மசஹான் போர்க்கப்பல் துறைமுகம் வந்து எங்க இருக்கு, மும்பைல இருக்கா. அவங்க தான் வந்து இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 2 போர்க்கப்பல், ஒன்னு வந்து நீலகிரி, அப்புறம் சூரத். இந்த நீலகிரிக்கு வந்து என்ன வகுப்புனா P-17A அண்ட் சூரத் வந்து P-15B. ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த நீலகிரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து எதிரி நாட்டோட போர் கப்பல்களை தாக்குது. இந்த சூரத் கப்பல் வந்து மிசைல்ஸ் அந்த நாட்டோட அதாவது எதிரி நாட்டோட நம்மளோட மிசைல்ஸையும் தாங்கி அது வந்து சுமந்துட்டு போகுது. என்னென்ன மிசைல்ஸ் அப்படின்னா பிரம்மோஸ் மிசைல், அப்புறம் இன்னொரு மிசைல் வந்து 2 மிசைல்ஸ் வந்து அது வந்து தாங்கிட்டு போய் அது வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்காக அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா, இது வந்து வெறும் போர்க்கப்பல், இது ஏவுகணை அதாவது மிசைல் தாங்கிய போர்க்கப்பல் சூரத். ஓகேவா, ஸோ இந்த 2 மிசைல் தான் இந்த 2 போர்க்கப்பலையும் தான் வந்து மசஹான் கப்பல் கட்டும் துறைமுகம் வந்து தயாரிச்சிருக்காங்க. இதை வந்து மும்பையில வச்சு கொடுக்க போறாங்க. ஓகேவா, அது நம்ம நேவி கிட்ட வந்து கொடுக்க போறாங்க. INS நீலகிரி, INS சூரத், இது 2 தான் ஸ்டெல்த் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்க புதிய போர்க்கப்பல்கள். ஓகேவா, ஓகே. அடுத்து, நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே எல்லாத்துக்குமே தெரியும், டிசம்பர் 22 நேஷனல் தேசிய கணித தினம். நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே எப்போ அப்படின்னா டிசம்பர் 22. சரி, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நேத்துல இருந்து கேட்டாச்சு. இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா நேற்று பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்திய எல்லையில வந்து முழுசுமா சோலார் வந்து எல்லைப்புற கிராமம், எந்த எல்லைப்புற கிராமம் வந்து முழுவதுமாக சோலார் பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா அது வந்து எந்த கிராமம், அந்த கிராமம் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, தேங்க்யூ.